பாலாற்றில் நடந்த மணல் கொள்ளையை மறைக்க முயன்ற போது கிராம பொதுமக்கள் நேரடியாக களம் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் மாதனூர் அருகே உள்ள தோட்டாளம், ராசம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சுற்றியுள்ள பாலாற்றில் விதிமுறை மீறி மணல் கொள்ளை நடந்தது. இது தொடர்பான வழக்கில் மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் விளக்கம் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஞாயிறன்று மணல் கொள்ளையை மறைக்க ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆற்று மணலை சமன் செய்யும் பணி நடந்தது. இதை அறிந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலாற்று மண்ணில் குவாரி அமைத்து மணலை நிறைய எடுத்துக் கொண்டிருக்கும் கரிகாலன், ஜெயவேல் ரெட்டி, சேகர் ரெட்டி போன்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பினாமியாக செயல்படும் அவர்கள் எடுப்பதை தடுத்து நிறுத்துவதற்காக மக்கள் தொடர்ந்து 15 நாட்களாக போராட்டம் நடத்தினார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு அவர்கள் 1 மீட்டர் மேலே 30 அடி எவ்வாறு தோண்டலாம், அதற்கு காரணம் என்ன? உடனடியாக இவர்கள் அனைவரும் அங்கு வந்து சேர வேண்டும், கோர்ட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்று கலெக்டர் மற்ற எல்லோருக்கும் உத்தரவிட்டுள்ளார்கள். ஜேசிபியை வைத்து எங்கே நீதிமன்றத்துக்கு தெரிந்து விடுமோ என்ற காரணத்தின் அடிப்படையில் இருக்கின்ற தோண்டப்பட்ட இடத்தை மணலை தள்ளி மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கும் சகாயம் குழு அவசியமாக இந்த இடத்திற்கு வந்து விசிட் செய்வதற்கு கணம் கோட்டார் அவர்கள் இந்த உத்தரவின் அடிப்படையோடு சேர்த்து உத்தரவிடுவார் என்ற நம்பிக்கையோடு கிராம பொதுமக்கள் திரண்டு வருவதை பார்த்தவுடன் ஜேசிபி இயந்திரங்கள் அங்கிருந்து திரும்பின. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.